வணக்கம். ஐ எம் டாக்டர் சுப்பிரமணியன் காந்தி, ஜி குப்புசாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இன்டகிரேட்டட் அவுட் பேஸ்ட் சென்டர், கோயம்புத்தூர், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். நம்மளுடைய உடம்பு ஒரு அற்புதமான, அதாவது எல்லா வகையான ரகசியம் கொண்டு வந்தால் அந்த உடம்பு. இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஒரு கோட் போட்டோம்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு பேலன்ஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக 360 டிகிரியாக இருக்குது நம்மளுடைய எனர்ஜி. இப்போ லெஃப்ட் சைடுக்குரிய எனர்ஜி லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது, ரைட் சைடுக்குரிய எனர்ஜி ரைட் ஹேண்டில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் எனர்ஜி ரைட்டை பேலன்ஸ் பண்ணும், ரைட் எனர்ஜி லெஃப்ட்டை பேலன்ஸ் பண்ணும். அதாவது இன் யான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்ணின் தத்துவம் லெஃப்ட்டு, ஆணின் தத்துவம் ரைட்டு. குளிர்ச்சியாக இருக்கும் லெஃப்ட்டு, ரைட் சைடு ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட்டும் குளிர்ச்சியும் சேர்ந்து தான் நம்மளோட உடம்பை உயிர் வாழ. அதாவது எர்த் இஸ் கூல், ஒரு யூனிவர்ஸ் வந்து ஹீட். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் உயிர் வாழ்கிறோம். அப்போ நம்மளுடைய எனர்ஜி ஆண்டவன் எப்படி படைச்சிருக்கான் பாருங்கள். உடம்பே தெரியுதா? லெக். இப்போ லெக்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதில் பெயின் வரும். ஒரு மூட்டில் பிரச்சனைனா இங்கே பெயின் வரும். சரிங்களா? அப்போ இது வந்து ஹெட்டு. இதனுடைய பேக் சைடு எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமுத்தினா வலிக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதில் அமுத்தி பார்க்கணும். எந்த சைடு எனக்கு லெஃப்ட் சைடு பிரச்சனையாக இருந்தால் அவங்களே என்ன பண்ணிக்கலாம், ஒரு பென் எடுத்து கூட அமுத்தி பார்க்கலாம். ரெகுலராகவே அவங்க எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனர்ஜி இன்பேலன்ஸ் இருக்கா, எனர்ஜி இருக்கான்னு ரெகுலராக என்ன பண்ணணும், இப்படி வச்சுட்டு ஒரு 10 டைம் சுற்றிக்கும். சரிங்களா? அப்போ என்ன, இது லெஃப்ட் சைடு என்ன ஆயிடுது, பேலன்ஸ்ட் ஆயிடுது. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதா, உடனே பார்க்கணும் லெஃப்ட் சைடில் எனர்ஜி இன்பேலன்ஸாக, ரைட்டில் எனர்ஜி இன்பேலன்ஸான்னு பார்த்துட்டு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது மைண்ட் ஆகட்டும் பாடி ஆகட்டும் ரெண்டுமே என்ன ஆகும், சரியாயிடும். இதை நாங்கள் இப்படியும் பண்ணி தேய்ச்சிட்டே இருந்து ஹீட் கொடுத்து பேலன்ஸ் பண்ணலாம், இப்படியும் பண்ணி தேய்ச்சி இது பண்ணலாம். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணலாம், தேய்ச்சி இப்படியும் பண்ணலாம். இப்போ ரெகுலராக இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படின்னா ப்ளஸ் மைனஸ் பேலன்ஸ், பொலாரிட்டின்னு சொல்லுவாங்க, நார்த் போல் சவுத் போல் பேலன்ஸ்டாகவே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா மைண்டு நல்லா இயங்கும், உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இயங்கும். தலையில் தான் 1008, அதாவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பெண்டத்தில் உள்ளது. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ தலையை கரெக்டாக வச்சுக்கிட்டாலே உடம்பு நல்லா பேலன்ஸ். அப்போ தலையினுடைய எனர்ஜி பூரா இதில் இருக்குது. சரிங்களா? இதை ஒரு மெயினான எக்ஸசைஸுங்க. சும்மாவே நல்லா என்ன பண்ணணும், ஏன்னா உடம்பே இது தானே கரெக்டாக. அப்போ பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, கரெக்டாக ஜஸ்ட் ஹீட் கொடுத்தீங்கன்னா ஓகே. இது ஒரு எனர்ஜி பேட்டர்ன் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இந்த ரேகையிலேருந்து பார்த்திங்கன்னா 2 விரல் வச்சிங்கன்னா இது ஃபுல் பாடி ஆஃப் இங்கேருந்து இது வரைக்கும் வேலை செய்கிற ஒரு வர்ம புள்ளி இருக்குது. சரிங்களா? 3 விரல் வச்சு இதை நம்ம என்ன பண்ணணும், இப்படி 30 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா இங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட். அப்போ இங்கே என்னடா பண்ண அப்படின்னா இவ்வளோ எனர்ஜி கிடைக்கலான்னு நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால தான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வளையல் போட்டிருப்பாங்க, ஒரு காப் கட்டியிருப்பாங்க, வாட்ச் கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த எனர்ஜி, அந்த வெயிட் கொடுக்கும்போது பாடியில் எனர்ஜி, அப்பர் பாடி நீட்டாக இருக்கும். அப்பர் பாடி நீட்டாக இருந்தால் தான் நம்மளாம் செயல்புரிய முடியும். அப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் டெய்லி என்ன பண்ணலாம். முத்திரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜி பேலன்ஸ் லெஃப்ட் ரைட், லெஃப்ட்டுக்கு எனர்ஜி ரைட்டுக்கு போகும், ரைட்டுக்கு எனர்ஜி. இது வந்து ஹாக்னின்னு சொல்லுவாங்க. ஹாக்னிங்கிறது இரண்டு தன்மைன்னு சொல்லுவோம், லெஃப்ட் டு ரைட். அது பிரெயினில் தான் வேலை செய்யும். அப்போ 5 எலிமெண்ட்ஸ், நம்ம உடம்பே 5 எலிமெண்ட்ஸால் ஆனது. அப்போ ஹெட்டு இதுதான் ஹீட் கொடுக்குறவன் பாடியில். இது ஏர் கொடுக்குறவன், இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்குறவன் எனர்ஜி. இது ரிங் ஃபிங்கர்னு சொல்கிறாங்களா, பார்த்திங்கன்னா நகராது. பார்த்திங்கன்னா இப்படி வச்சுன்னா எடுக்க முடியாது. ரிங் ஃபிங்கர் உடம்போட எர்த்து. அடுத்து நீர் ஓட்டம். எது இல்லையோ, தண்ணி இல்லைன்னா தண்ணியை டியூன் பண்ணலாம், உடம்பு நடுங்குதுன்னா எர்த்தை டியூன் பண்ணலாம். உடம்பு வந்து வீங்கிட்டே போகும், அதாவது உடம்பு வந்து ரொம்ப சுருங்கியிருக்கு, இப்போ பார்த்து கிட்னிலாம் சுருங்கியிருக்குன்னா இது கிட்னி முத்திரான்னு சொல்லுவாங்க. அது என்லார்ஜ் பண்ணும். ஏர் பேலன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணால் 5 எலிமெண்ட் பேலன்ஸ். அப்போ எனர்ஜி ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன், இன்னொரு பேட்டர்ன் வந்து ஹாக்னி முத்ரா. எது முத்ரா வச்சாலும் அதை உணர்ந்து பண்ணணும். அப்போ இதுக்குள்ளே ஒரு எனர்ஜி போகும், அது வரைக்கும் உணரும். அப்போ நம்ம ப்ரீதிங் பண்ணி கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் எங்கே பண்ணுறேன், இங்கே மைண்டை வைக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி போகிறது தெரியும். அதுதான் தியானம். அந்த மாதிரி தியானம் பண்ணும்போது தான் முத்திரை வேலை. சும்மா வந்துட்டு வச்சுட்டாலும் முத்திரை வேலை செய்யாது. அப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் எனர்ஜி ஃப்ளோஸ் வரும். மனசோட வாய்வோடுன்னு சொல்லுவாங்க, வாய்வோட மனசோடும். அதிகமான திங்கிங்கும் கேஸ் பிடிக்கும். அப்போ மைண்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கிற அந்த வாய்வு எனர்ஜெட்டிக்கெலாம் மாறிடும். சரிங்களா? இதை ரெகுலராக பண்ணலாம். இது ஒரு எனர்ஜி பேட்டர்ன் முத்ரா. இன்னொன்று அமுத்தி பேலன்ஸ் பண்ணுறது ஒரு. இன்னொன்று நெஞ்சுக்குழியில் ஒரு சக்ராஸ் இருக்குது. இது 2 நெம்பிளுக்கு இடையில் அப்பர் பாடி ஓப்பன் பண்ணுற ஒரு வர்மப்புள்ளி இருக்குது. இதை ரெகுலராக என்ன பண்ணணும் பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். இதான் முத்திரை. இந்த முத்திரையை வச்சு என்ன பண்ணணும், உடனே என்னடா வலிக்குதே, இந்த அமுத்தினா எதாவது ஆயிருமோன்னு நினைக்க வேணாம்.
இதை அழுத்தி ரெகுலராகவே ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸில் என்ன ஒன்று இங்கே இருக்கிற வலி இருந்ததுன்னா லங்ஸு அதனுடைய எனர்ஜி எடுக்காது. சரிங்களா? இதோட எனர்ஜி இதனுடைய முக்கோணம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே போகும் பாருங்கள், சென்டராக வச்சிங்கன்னா 4 இடத்துக்கு போகும். அதனால தான் என்ன பண்ணணும், இங்கே டேப் பண்ணாலும் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் எனர்ஜி பேட்டர்ன் பண்ணுற ஒரு வர்மம், சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்படி அடிச்சுக்குவோம், கபடி வீரனாக இருந்தால் கூட ஒரு இடத்துல போகும்போது அப்போ இங்கே சம்திங் இருக்கிறதுனால தான் என்ன வரும். அப்போ நீங்கள் இங்கே இடத்துல வச்சு ஒரு மின்சாரமாட்டம் வலிச்சுன்னா இந்த சைட் ஆஃப் பாடி கால் வரைக்கும் வேலை செய்யாது. அப்போ ரெகுலராக என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு 10 தடவை டேப் பண்ணிங்கன்னா போதும், எனர்ஜி கிடச்சிடும். ஓகே, இது ஒரு எனர்ஜி பேட்டர்ன் பேலன்ஸ் பண்ணுறது. இன்னொன்று ஷோல்டரில் ஒரு வர்ம புள்ளி இருக்குது, இது கால் நுனி வரைக்கும் போகும் லெஃப்ட் சைடு. அப்போ இப்படி ஒரு நம்மளுக்கு நாமே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா, அப்போ காலையில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உச்சியில் ஒரு 30 டைம்ஸ் அடிக்கிறது. பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுவாங்க, ஹேர் கட்னா அப்படியே தூங்குவாங்க. அப்போ எனர்ஜி சம்திங் மேலேருந்து ஏதோ வருது, பேர் கொண்டை ஊசி வருமானு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது. ரெகுலராகவே டேப் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா தூக்கம் அப்படி கிடைக்கும். மைண்டில் பிரச்சனை ஒரு 30 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் தேர்டு, இது இப்படி, இது ஹார்ட்டுக்கு போகிற சேனல். இப்போ ஹார்ட் சேனலை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வர்மம் இருக்குது. அடுத்து கையில் சொல்லிட்டேன், இது பேலன்ஸ். அடுத்து காலில் பார்த்தீங்கன்னா கற்று விளாட என்ன பண்ணுவாங்க சம்திங். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா வாட்டர் எசன்ஸ் இருக்குது. பண்ணும்போது தான் பூமியில் நிற்க முடியும். அவ்வளோ எனர்ஜி இந்த இடத்துல. சரிங்களா? இதுதான் எனர்ஜி பேட்டர்ன் ஆஃப் ஈஸி மெத்தட்ஸ். காலை நம்ம பாதத்தை நல்லா தேய்ச்சிப்போம். ரெகுலராக அதை பண்ணுங்கள், பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் ரெகுலராக பண்ண நம்மளுடைய உடம்பை நம்ம நம்மளை வருமுன் காப்போன்னு ஒரு ரூல் இருக்குது. அதனால் உடம்பை பெண்ணால் தான் நம்ம பூமியில் நிலைச்சிருக்க முடியும். அதனால் என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளினிக் வரலாம். ஏன்னா சில பேட்டர்ன்ஸ் நாங்கள் பார்ப்போம், அதில் ஏதாவது வலி இருந்ததுன்னா சில எனர்ஜி ஸ்பைனல் கார்டு வழியாக போகாது. அது வருமத்தில் நாங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி.